கைட்ஸையும் இன்னைக்கு எப்சி எப்படி போச்சு நினைச்சேன் பாப்பா. இன்னைக்கு எப்சில் என்ன காட்டுறாங்க, அனுபவ டிசார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டு வந்துடுறாங்க. அப்போ தானே வந்து கையில் பார்த்து கேட்குறாங்க, நான் கேட்குறேன் தப்பாக நினைக்காத கையில் என் மேலே உனக்கு கொஞ்சம் கூட கோபம் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் இன்னும் நீங்கள் பழசுவே நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா, நான் அப்பயே மறந்துட்டேன், உங்கள் மாதிரி எனக்கு எந்த கோபமும் இல்லை, நீங்கள் கேட்குறப்ப எனக்கு கஷ்டமாக இருக்குது, பழசுல மறந்துடுவோமே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சொல்ல மறந்துட்டேனே, மூர்த்திக்கு அணுக்கு ஆப்ரேஷன் பண்ண விஷயம் எதுவும் சொல்ல வேண்டாம், சொன்னால் அப்படியே எல்லாத்தையும் விட்டு போட்டு வந்துடுவான், அப்புறம் அவன் வேலையில் கவனம் செலுத்த மாட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. தினமும் சரி கையில் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஆண்டி சொல்கிறாங்க, அக்கா உங்ககிட்ட கேட்கணும்னு நினச்சேன், நிறைய புக்ஸ் வாங்கணும், கொஞ்சம் பணம் வேணும் அப்படி சொல்கிறாங்க. ஓ அப்படியா, நான் ஈவினிங் தரேன் அப்படி சொல்கிறாங்க. அப்போ கையில் யோசிக்கிறாங்க, இன்னைக்கு வாடகை கொடுக்கலாமா, மளிகை ஜாமான் வேறு லிஸ்ட்டு பாக்கியிருக்கலாமா அப்படி சொல்கிறாங்க. சரி 2 நாளில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிகிட்டே ரூம்குள்ளே போகிறாங்க. இதை எழில் பார்த்துக்கிட்டே இருக்காரு. அப்போ எழில் வந்து கையில்கிட்ட கேட்குறாரு, கையில் வந்துட்டு ஒன்று சொல்லுவே, அதுக்கு நீ எது மறுப்பு சொல்லக்கூடாது அப்படிங்கிறாரு. என்ன எழில் நீ என்ன சொல்ல போகிற அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ எழில் சொல்கிறாரு, நான் திருப்பி வேலைக்கு போகலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன வேலைக்கு போக போகிறேன் அப்படின்னு கையில் கேட்குறாங்க. திருப்பி அதே டிராவல்ஸில் நான் டிரைவர் வேலைக்கு போக போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை இல்லை இல்லை, என்றைக்குமே அதுக்கு நான் சம்மதம் சொல்லவே மாட்டேன், நீ திருப்பி டிரைவர் வேலைக்கு போனால் நான் தோற்றதுக்கு சமம், உன்னை எப்பயுமே நான் ஒரு பிஸ்னஸ் மேனாக தான் பார்க்கணும், உன்னை யார் ஏதாவது சொன்னாங்களா, இப்போ என்ன வேலைக்கு போகலன்னு அவனை யார்கிட்ட கேட்டாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை கையில் அதான் இங்கே பிரச்சனை, யார் எதுவும் சொல்ல மாட்டேறீங்க, ஆனால் வீட்டுக்குள்ளேயே எத்தனை நாள் தான் இருக்கிறது, வட்டிக்கு வாங்கினா காசும் காலியாகிடுச்சு, மூர்த்தி ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கணும்னு நினச்சா அது முடியாமல் போச்சு, இப்படியே வீட்டுக்குள்ளேயே இருந்தால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நான் ஏதாவது வேலைக்கு போய் அதுலேருந்து சின்ன வருமானம் வந்தால் கூட எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் அப்படி சொல்கிறாங்க. இல்லை எழில் நீ என்ன சொன்னால் சரி, நீ டிரைவர் வேலைக்கு போகவே கூடாது, நம்ம திருப்பி முயற்சி செய்வோம், எப்படியாவது ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிப்பா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்க பேசுகிற எல்லாத்தையுமே தானே கேட்டுக்கிட்டே இருக்காங்க. தானே ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. தானே கிச்சனில் போய் இதவே யோசனை பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ கையிலோட அம்மா கேட்குறாங்க, என்னாச்சு தானே, என்ன யோசனை பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ தானே சொல்கிறாங்க, ஏற்ற என்னால் தானே இவ்வளோ பிரச்சனை, நாளைக்கு மட்டும் சுயநலமாக இல்லைன்னா இன்னைக்கு எழில் தம்பி ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருப்பாள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. விடு தானே, பழசை யோசனை பண்ணி இப்போ ஒரு பிரோஜனம் ஆக போகிறதில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைங்க அனுவோட அப்பா வந்தானே எப்படியாவது அவர்கிட்ட சொல்லி எழில் தம்பிக்கு ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்து வைக்க தான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இனிமேல் கையலுக்கு நான் ஃபுல் சப்போர்ட்டாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டோன்னா கையலோட அம்மா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நீ பிஸ்னஸ் அவங்களுக்கு ஆரம்பித்து வைக்கிறியோ இல்லையா, ஆனால் அந்த உங்களுக்கு வச்சு கொடுக்கணும் நினைக்கிறீங்களா, அந்த எண்ணமே போதும் தானோ அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே எபிசோட முடிச்சிட்டாங்க. நாளைக்கு எபிசோட் எப்படி பார்த்து பேசுவோம். இந்த வீடியோ பிடிச்ச வீடியோக்கு லைக் கொடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.